அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட தேவன் நம்மளோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. 118 சங்கீதத்துல 24 வசனத்தை கூட வாசிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ. ஒவ்வொரு நாளும் யார் உண்டாக்குறதுங்க? இந்த காலத்தையும் நேரத்தையும் இந்த சூரியனையும் சந்திரையும் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின நாள், நான் உன்னை உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். தாயின் கருவிலே உன்னை உருவாக்கி உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்ட ஆண்டவர், தாயின் கருவிலே நம்ம வெளியே எடுத்துக்கொண்டு இந்த பூமியில உங்களை வாழ வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சோதர். ஒரு நாள் என்ன பண்ண கூடாது, ஆமா ஏண்டா நான் பிறந்தேன் மட்டும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. ஆமா, ஆண்டு உங்களை பூமியில பிறக்க வச்சா ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமா, சும்மா நீங்க என்ன பண்ணல ஏதாச்சும் என்னன்னு பிறக்கல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவனால் உங்களை என்ன பண்ற விசேஷித்த விதமாக உங்களை அழகாக நம்ம தன்னுடைய சாயலினுடைய ரூபத்தின்படி நம்ம என்ன பண்ணார் உண்டாக்கின தேவன் சொல்வார், நான் உண்டு பண்ணின இந்த நாள். ஆமா, சோதரம். ஆமா, யார் உண்டு பண்ணினாலும் ஆமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி நாள். என்ன அந்த நாள் எப்படிமா மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட நம்ம என்ன மகிழ்ச்சியா இருக்க கடவோம். என்ன சொல்லப்படுறது, என்ன பண்ண மகிழ்ச்சியா இருக்க கடவோம். மகிழ்ச்சியே இல்லையா, சந்தோஷமே இல்லையா, தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுக்கு களிப்பாக அற்புதமாக செய்கிற ஆண்டவர். அதற்கு நம்ம சந்தோஷம் கழிப்பு முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் பொழுது நமக்கு என்ன பண்ணும், இந்த தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொடுத்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுது. அது 2வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 25 வசனம் சொல்லுது, கர்த்தாவே ரட்சியும்னா ரட்சிப்பு என்பது விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தாயின் வயிற்றிலிருந்து விடுதலையாய் கொண்டு வந்த ஆண்டவர் இந்த பூமியிலே நீங்க வாழறதுக்கு ஆனா நல்ல ஒரு விடுதலையோடு கூட நீங்க வாழ முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் விடுதலையாக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விடுதலையாக்க முடியும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பிரச்சனை விடுதலையாக்க இயேசு மாத்திரம்தான் முடியும். நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ண எத்தனை நம்ம புண்ணிய காரியங்களை செய்தாலும் விடுதலை பெற முடியாது. யார் நம்ம தேடிவோம்? இயேசுனிடத்துலதான் அந்த விடுதலை இருக்கு, இயேசுனிடத்துல அந்த மகிழ்ச்சி இருக்கு, இயேசுனிடத்துலதான் அந்த சந்தோஷம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒருவேளை எந்தெந்த காரியத்துக்காக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டரை உண்டு பண்ணினால ஆமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அதான் உங்களுக்கு பலன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆமா, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இருதயத்தின் நினைவுகள் வேண்டுதலை அவர் என்ன பண்ண நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனாக, உங்களுக்கு அண்ணனாக, தாயாக, தகப்பனாக இருந்து ஆண்டவராக இயேசு நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால அந்த எதுக்கு படைச்சார் ஆண்டவர், எதுக்கு என்னை உண்டு பண்ணினா, எதுக்கு அந்த குடும்பத்துல வச்சாரு, நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு நாள் நம்ம சொல்லவே கூடாது. உன் காரியத்தை கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையை இயேசுனுடைய உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது காரியத்தை காரியத்தை எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம புலம்ப தேவையில்லை. நம்முடைய புலம்பை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம், அந்த வழியில நடப்போம். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஜெபணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீங்க உண்டு பண்ண இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரே சோதர மகிழ்ச்சியை கெடுக்கிற எந்த சத்துருவின் கிரிகளா இருந்தாலும், ஒருவேளை சரீரத்தின் விளைவினங்கள், ஒருவேளை குடும்பத்தின் விதமான போராட்டம், இப்பொழுது அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகுவதாக ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்யும்படியாய் செபிக்கிறேன். காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீரான். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார்.
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.